யங் இந்தியன்ஸ் மதுரை அமைப்பின் சார்பில் மதுரையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம் மூலம் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சையது நிஜாமுதீன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். மதுரை சார்பாக ஒரு வேலைவாய்ப்பு விழா நடக்குதுங்க. இது எத்தனை கம்பெனி பங்கேற்றிருக்கு, எவ்வளோ பேர் பங்கேற்றிருக்காங்க? வணக்கம். யங் இந்தியன்ஸ் மதுரை சார்பாக அந்த வேலைவாய்ப்பு முகாம் பண்ணியிருக்கோம். இங்கே கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 85க்கும் மேலான கம்பெனிஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இந்த கம்பெனிஸ் வந்திருக்கு. ஐடி, கன்ஸ்ட்ரக்ஷன், ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி 10 விதமான இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2500 வேலை வாய்ப்புகளான பொறுப்புகளுக்கான ஓப்பனிங்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இங்கே வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறோம். இந்த வேலைவாய்ப்பு முகாம் சார்பாக நடத்துறீங்க. இது மதுரை மக்கள் இல்லாமல் மதுரை சுற்றுவட்டார இதுக்கு என்ன பயன் நினைக்கிறீங்க சார்? நீங்கள் மெயினாக இப்போ நாங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புளுங்க. ஸோ எங்களால் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்ச வந்து எனக்கு நிறைய பேர் இங்கே வேலை இல்லாமல், கரெக்டான வேலையில் இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி நாங்கள் ஐடென்டிஃபைட். அதே மாதிரி மதுரை கம்பெனி மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க சேலை, கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸுமே இங்கே நாங்கள் வர வச்சிருக்கோம். இது எதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம்னா, மதுரை மக்களுக்கு, மதுரையில் இருக்க இளைஞர்களுக்கு அந்த கம்பெனிலாம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனாலேயே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கம்பெனி மற்ற ஊரில் இருந்துமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்க பிஸ்னஸ் பீப்புளுமே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ சரியான வேலை வாய்ப்பு இங்கே இருக்க ஜாப் கேண்டிடேட்ஸ்க்கும் போகணும், அதே மாதிரி இங்கே இருக்க கம்பெனிஸுமே அதிலிருந்து பயனடையணும் அப்படின்ற ஒரு இதில் தான் அதை பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, இன்றைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் 2000 பேர் கேண்டிடேட்ஸ் வந்து வேலைக்குன்னு வர்றாங்க, இன்னொரு பக்கம் ஒரு 90 கம்பெனிஸ் எங்களுக்கு வந்து 2000 வேகன்சி இருக்குன்னு சொல்லி உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் யங் இண்டியன்ஸ் இன்னைக்கு வந்து வேலைவாய்ப்பு விழா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. அண்ட் ஆஃப் லேட் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் லே ஆஃப்ன்ற ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இத்தனை கம்பெனிஸ் எங்களுக்கு வாண்டட் இருக்குன்னு கேட்குறாங்க, இத்தனை பேர் எங்களுக்கு வேலை வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல எம்என்சிஸ்லேயே தான் போய் சேரணும்னு சில பேர் எனக்கு வேலை கிடைச்சால் போதும்னு சில பேர் இந்த வயசை நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறதுன்னு சில பேர் நான் ஃப்ரெஷர்னு சொல்கிறாங்க, சில பேர் நான் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இங்கே போய் வேலை பார்க்க முடியுமா, நான் படித்தது இது ஆனால் எனக்கு இந்த வேலை, இந்த மாதிரியான பல கன்ஃபியூஷன்ஸில் இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வேலையை தாண்டி சூழ்நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கி எந்த மாதிரி உலகம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் எடுத்து கொடுக்கணுன்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாகவே எடுத்தோம். இப்போ நீங்கள் உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் உள்ளே போகுதுன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி கெரியர் கவுன்சிலிங்கும் இன்றைக்கி டாப் லெவல் ஹெச்ஆர் பீப்புள், இன்றைக்கி மோர் தென் 4 lakh 5 lakh சம்பளம் கொடுக்கக்கூடிய ரெக்ரூட் பண்ணக்கூடிய மக்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்றதை உள்ளே சொல்கிறாங்க. இங்கே அதை எல்லாத்தையும் பிரிட்ஜ் பண்ணணுன்றது தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் மோர் ஆஃப் இது வந்து படித்தவங்களுக்கு தான், இல்லை போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு தான், எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் கிடையாது. இன்றைக்கி 10th படிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பு விழாக்கு வரலாம். இன்றைக்கி மதுரையிலேருந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இங்கே வரணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ரூரல் பிராக்கெட்லேருந்தும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை நாங்கள் ரீச் பண்ணதுமே பார்த்துட்டிங்கன்னா, ஹையர் ப்ரொஃபைல்ன்றதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட ரொம்ப எக்ஸ்போஷரே கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்போஷரே கிடைக்காத ஜாப் சீக்கர்ஸை தான் வந்து இதில் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி எங்களுடைய கேம்பெயினே நாங்கள் அந்த இடத்துல தான் நாங்கள் டேப்பர் பண்ணோம். எல்லா ஃப்ரெஷருக்கும் வந்து ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. அவங்க வந்து ஜாபும் கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க. ஸோ எல்லாருமே என்ன ஜாப் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு யோசிக்காம எல்லா இதுலையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணிக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு இங்கே மதுரையில் ஜாப் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இங்கே கண்டக்ட் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேற்பட்ட கம்பெனிகள் வந்துருக்கு. ஒவ்வொன்றும் எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்ந்தும், அது ஐடி டிபார்ட்மெண்ட் சார்ந்தும் வந்திருக்கு. வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10K இருந்து 15K வரைக்கும் எல்லா கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து வேலைக்காண்டி வெளியூர் அங்கெல்லாம் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனால் இங்கே நம்ம ஊர்லேயே போடுறதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ரொம்ப பயன்புறாங்க. 3000-4000 மாணவர்கள் மேலே உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து வேலைக்கு போனாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யங் இண்டியன்ஸ் மதுரை சார்பாக வேலைவாய்ப்பு முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த முகாம் 85க்கும் மேற்பட்ட அந்த நிறுவனங்கள் மூலமாக ஒரு சுமார் 2000 முதல் 2500க்கும் மேற்பட்ட அந்த வேலைவாய்ப்பு கிடைத்தால் மதுரை மட்டுமல்லாமல் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து இந்த மாணவர்களும் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக மதுரையிலிருந்து நிஜாம்.